Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 827 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு நாரி போய் வந்தானுங்கன்னு போய் குளிக்க சொன்னாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் ஜாலியா பபிள்ஸ் எல்லாம் விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அருமையான குளியல். அப்போ லோலாவோட சிஸ்டர் நம்ம லோலாவை பத்தி விசாரிப்பான். அவன் தான் மான்ஸ்டர் ஆகி அப்சலமா போட்டு விரட்டுன்னு விரட்டி தள்ளாலே அந்த மேட்ரு. அப்புறம் லோலாவும் நமியும் பண்ண அட்டுலியும். அப்புறம் கடைசியில ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா மாறி நம்ம நமி அவ காப்பாத்தினது, நமி அவளை காப்பாத்தினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். சின்ன வயசுல சிஃபோனும் லோலாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ட்வின்ஸுங்க. இந்த பாசம் நேசம்லாம் இல்லாமையா இருக்கும். கேரட்டுக்கு தான் செம ஆச்சரியம் இந்த மாதிரி மனுஷனா இருந்து ஜோம்பியா மாதிரி மறுபடியும் மனுஷனா மாறினது. கடைசியா பார்க்கும்போது அவ பைரட்டா தான் அவளோட ஜேர்னியா கண்டினியூ பண்ணா. மேபி அவ கல்யாணம் பண்ணிருப்பான்னு ஒரு நம்பிக்கை. இத சொல்லும் போது நமிக்கு இந்த பிக் மாம் திட்டுனாலே அதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பிக் மாம் லோலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ வேண்டான்னு சொல்லிட்டு ஓனதுனால தான் அவ மேல அவ்வளவு கொலைகாண்டு. ஆனா அதுக்காண்டி கொல்ற அளவுக்கு எல்லாம் இருக்க கூடாது. அவ கண்டிப்பா கொல்லுவேன்லாம் சொன்னா, அட அது வேற ஒண்ணும் இல்ல, எல்பஃப் ஜெயண்டான பிரின்ஸ் லோக்கிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் லோலா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அவ என்ன பண்ணிட்டா, அவனை பிடிக்காம எனக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டான். அதனாலேயே எல்பஃப் ஜெயன்ஸ் எல்லாருமே நம்ம பிக் மாம் மேல செம்ம கடுப்பாயிட்டானுங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த டோட்டோ ஐலாண்ட்ல ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஆனா ஜெயன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. அது இந்த கெட்ட பேருனால தான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். லோலாவே கெடாமாடு மாதிரி இருப்பான். அவளுக்கு போய் தண்டிக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவன் பிரின்ஸ் தான், பெரிய ஆள் தான். பட் இருந்தாலும் லோலாக்கு பிடிக்கலையே. அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த மொத்த தீவுக்கும் செக்யூரிட்டி ஜெயண்டா இருந்திருப்பாங்க. ஏன் லோலா எல்பஃப்க்கே பிரின்சஸா மாறி இருப்பான். அதுக்கப்புறம் பிக் மாமோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிருக்கும். இந்த உலகத்திலேயே பிக் மாமோட ஆர்மி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மின்னு வேற பேர் வாங்கி இருப்பாங்க. ஏன்னா அவ என்ன சொல்றாலோ அதை கேட்டு அவனுக்கு செய்வானுங்க. ஆனா லோலா போயிட்டாலே, அதனாலதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. ஆனா அதுலயுமே பிக் மாம் ஒரு ட்விஸ்ட் வச்சா. லோலாவும் சிஃபோனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால லோலா போனா போய் தொலையட்டும், சிஃபோனை வச்சு கல்யாணம் முடிச்சிடலான்னு பார்த்தா அது லோலா இல்லன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பிக் மாமோட பேரு ஜெயின்ஸுகளுக்கு நடுவுல பயங்கரமா அடி வாங்கிருச்சு. இனிமேட்டெல்லாம் அந்த ஜெயின்ஸுங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவ என்ன பிளான் பண்ணிட்டா, நைஸா சின்னதா இருக்கவங்க எல்லாத்தையுமே பெருசா மாத்திட்டா. அதுக்கப்புறம் நார்மல் மக்களையே ஜெயண்டா உருவாக்கி அசால்ட்டா சண்டை போடலாம்ல. அதுக்காக தான் சீசரை பிடிச்சி இந்த ரிசர்ச்சை பண்ணுன்னு நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ரிசர்ச் பல்லாயிரம் ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் சக்சஸ் ஆனதே இல்ல. திடீர்னு ஒரு வாரத்துல வந்து அதை பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்ல. இப்போ லோலா வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு பெரிய கிரிமினல். அவன் மட்டும் இங்க வந்தா பிக் மாம் எல்லாம் கையிலேயே நசுக்கியே கொன்றுவா. அவ்வளவு கடுப்புல இருக்கா. அண்ட் இன்னொரு மேட்டர் தெரியுமா, சிஃபோனு லோலா மாதிரியே இருக்கிறதுனால இவளோட மூஞ்ச பார்க்கவே பிக் மாமுக்கு சுத்தமா புரியல. எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பான். சரி அப்படி திட்டுனா கூட பரவாயில்ல, பொத்துன்னு கண்ணா பின்னா அடியும் விழும். ஒவ்வொரு டைம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரும்போதெல்லாம் காயத்தோட தான் ரிட்டர்ன் வருவா. சில டைம் எல்லாம் செத்துருவோன்னே முடிவு பண்ணிட்டா. இப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை போட்டு அடி என்று அடித்தால் அந்த பிஞ்சு மனசை நஞ்சு போகாது. இப்படி டெய்லி பல கொடுமைகளை தாங்கின உடனே அவளால பிக் மாமா அவங்க அம்மாவை பார்க்க முடியல. ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் லோலா ரொம்ப ரொம்ப லக்கி. எப்படியோ இங்க இருந்து தப்புஸ்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே அவளை கொல்லுவாங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அதனால தானே இவங்க கிட்ட விவரு கார்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கான். இது எல்லாத்தையும் கேட்கும் போதுதான் மொத்த கதையுமே புரியுது, என்னென்னலாம் குளறுபடி நடக்குதுன்னு. இவளோட ஹஸ்பண்ட் பெஜி இருக்கானே, அவன் பிக் மாம கொல்ல போறேன்னு சொன்னப்போ இவளுக்கு கவலையாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. யாரோ எங்கேயோ சாக போறாங்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருந்திருக்கு. இதுக்காக அவளை மோசம்னு சொன்னாலும் அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. இப்படி ஒரு தண்டனக்கா தாய் எந்த ஊர்லயாச்சும் இருப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படியே கட் பண்ண நம்ம லூஃபியும் ப்ரூக்கும் நல்ல ஒரு குழியில போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்க பால் எடுத்து ஆளுக்கு ஒரு சிப் அடிப்பானுங்க. அப்படி அந்த மில்க குடிச்ச உடனே லூஃபியோட உடஞ்சு போன பல்லு உடனே வளர்ந்துரும். நம்ம ப்ரூக்கு மண்டையில கிராக் விட்டுருக்குது இல்ல, அது அப்படியே அடைஞ்சிரும். அங்க இருக்க மொட்டை பைய கத்திட்டு அடப்பான், ஏன்டா அதை எடுத்தீங்க, எதுக்குடா குடிச்சீங்க, எப்படா இது பாசிபிள்னு. சரி இப்ப குடிச்சு முடிச்சாச்சு, பெஜியை போய் மீட் பண்ணலாமான்னு கேட்டா நோ அடுத்து இன்னொரு வேலை இருக்குதுமா. அது வேற ஒண்ணும் இல்ல, நல்ல துணி போட்டு போகணும். அதுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு போட்டு பார்த்து சாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபியோட தான் செம காமெடி. அங்க இருக்க ஒரு ரோபோ ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி சூப்பரா அப்படி அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருப்பான். சஞ்சய் அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வெளியில வரும்போது அங்க நமி வருவான். அவளை பார்த்த உடனே சஞ்சய்க்கு பீதி ஆயிரும். அப்படியே தலைய தொங்க போட்டு நிப்பான். இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், நீ மட்டும் திரும்பி ஒழுங்கா வந்துட்டீனா நான் பழையபடி உன் மேல ஏறி விளையாடுவேன். ஆனா வரல போய் தோலை, நான் என்ன அடிச்சு பத்திருவேன்பா. அவன் வழக்கம் போல ஐயோ நமின்னு பின்னாடி கத்திக்கிட்டே போவான். இதுல காமெடி என்ன தெரியுமா, அவங்க மட்டும் குளிக்காம ப்ரூலி டீசல் ரெண்டு பேர்த்தையுமே குளிப்பாட்டி அப்படியே ட்ரெஸ்ஸையும் மாத்தி விட்டாங்க. அந்த ப்ரூலி சிஃபோனுக்கு சாபமா விட்டு தள்ளுவா. ஏன்னா பிக் மாம
கொல்றதுக்கு அவ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காளே அது தப்பு தானே. டீசல் என்ன சொல்லுவான், உனக்கே நல்லா தெரியும் யாராலையுமே பிக் மாம கொல்லவே முடியாதுன்னு. அதனால நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடு, நீ பண்றது பெரிய தப்பு மயிலா. அவ பச்சையா ப்ரூலிய திட்டுவா. பின்ன என்னைக்காச்சும் இவள மனுஷியா ட்ரீட் பண்ணிருக்காளா, கொடுமைப்படுத்துவா. அது மட்டும் இல்லாம அவளால லோலாவுக்கும் டேஞ்சர் தான். இப்போதைக்கு பெஜியும் அவளோட குழந்தையும் மட்டும்தான் இவளோட ஒரே ஃபேமிலி. அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது எனக்கு யாரும் தேவையில்லை. எங்க ஃபேமிலிக்கு குறுக்கால யாரு வந்தாலும் சாவு நிச்சயம்பா. அப்பதான் லூஃபி சவச்சவன்னு சவப்பா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கெத்தா வருவான். அவன் மட்டும் இல்ல, அத்தனை பேருமே மரண மாசா வருவாங்க. இப்படி வீர நர வெற்றி நர போட்டு வராங்கன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்குது. சரி, இப்படியே நேரா மீட்டிங் ஹாலுக்கு போவாங்க. அங்க ஹால்ல போய் உட்கார்ந்துட்டு டிஃபோன் கையில அவளோட பையன் இருப்பான். அவனை பார்த்துட்டு நீதான் பெஜியா, உண்மையை சொல்லுமா. அட வீணா போனவனே, அது குழந்தை வாங்க. ஓ அப்படியா, உடனே அங்க நின்னுட்டு இருக்க அல்ல கையெல்லாம் பார்த்துட்டு நீதான் பெஜியா, எவன்டா பெஜி இன்னைக்கு வச்சு செய்யாம விட மாட்டேன்னு கத்துவான். அட இரு, ஏன் அவசரப்படுற, எங்க தலைவர் வந்துகிட்டே இருக்கார், வருகிறார் வந்து விட்டார் அப்படிங்கும்போது ஒரு என்ட்ரியை கொடுத்து எல்லாம் வந்துட்டீங்களா, முதல்ல எல்லாம் குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா இல்லையா. ஒருத்தங்களுக்கு அப்பியரன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த அப்பியரன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா அவங்க கிட்ட நான் பிசினஸ் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜம்முன்னு வந்து உட்காருவான். அதுக்கப்புறம் டைமிங்க சொல்லிடுவான். இன்னும் வெட்டிங்க்கு 3.5 மணி நேரம் தான் இருக்குது. இப்பவே டிசைட் பண்ணுங்க, நீயும் நானும் சேர்ந்து வேலை பார்க்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா, சொல்லுங்க ஒல்ல வெறியில அவனை பார்த்து லுக் விட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவன் பெக்கோம்ஸுக்கு பண்ண வேலை அப்படி, அதனால கான்ல இருக்கான்னு வைங்க. அதே நேரம் அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருந்தாங்களே. முதல்ல வந்தவன் கேட்டு தானா திறக்கும்னா சொன்ன மாதிரியே ஓபன் ஆச்சு. ரெண்டாவது வந்தவன் பூதத்தெல்லாம் கிரியேட் பண்ணி அவனே டோரை ஓபன் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ மூணாவதா ஒருத்தன் வர்றான். டோரை ஓபன் பண்ணலான்ட்டு திறக்க போவானுங்க, அதெல்லாம் வேண்டாம்பா. இவன் என்னடா மேஜிக் பண்ண போறான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு டோரை கிராஸ் பண்ணிட்டு போவான். பூந்து போயிட்டானான்னு பார்த்தா மூதேவி அப்படியே ஓட்ட போட்டுக்கிட்டு போயிருச்சு. இதுக்கு மூடிட்டு டோரை திறந்திருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்லையே. அறிவு கட்டவன் இவன் தான் சார்லட் ஓவன், மினிஸ்டர் ஆஃப் பேக்கிங், பிக்மாமோட 4வது பையன். மொத்தத்துல ஒருத்தனுக்கும் மூளை இல்ல. இவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து நம்ம ஆளுங்க எப்படி எல்லாம் ஆட்டம் காட்டுறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.